வெல்கம் டு பிரதீப் ஃபேஷன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கார்த்தி சார் நடிப்பில் PS மித்ரன் டைரக்ஷன்ல 2022 ரிலீஸ் ஆன படம் தான் சர்தார். அந்த படத்தோட இரண்டாம் பாகத்தோட ஒரு கிளிம்ஸ் ஷாட் தான் விட்டுருந்தாங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சர்தார் 2 இந்த கிளிம்ஸை ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ஷாவ்லிங் டெம்பிளை காட்டுறாங்க. அந்த ஷாவ்லிங் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு வில்லனை அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஷாவ்லிங் டெம்பிளுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்தோடனே அந்த கதவு லாக் ஆனங்காட்டிக்கு அதை ஓப்பன் பண்ண முடியல. அதனால அடிச்சு எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கார்த்தி வந்து அவங்க வால் எல்லாத்து கூட சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டிருக்கும்போது அந்த வில்லன் வந்து என்ன சொல்றான்னா, நீ என்ன கொண்டுட்டா இந்த பிரச்சனை ஓவர் ஆயிராது, இதெல்லாம் இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்லி HJ சூர்யாவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. என்னன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாருன்னா, பிளாக் டேஞ்சரஸ் அவன் வந்தானா இங்க உங்க நாடே வந்து ஒரு போர்க்களம் ஆயிரு அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து என்ன சொல்றாருன்னா, எங்க நாட்டில் எல்லாம் சொல்லுவாங்க போராவது அதாவது அப்படின்னு சொல்லி அந்த அவனை போட்டு கொண்டுறாங்க. கொண்டதுக்கப்புறம் அந்த கதை உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாம்பு செட் பண்ணி கார்த்தி தப்பிச்சு போயிடாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் இதை அப்படியே அந்த இது கிளிம்ஸை முடிக்கிறாங்க. முடிக்கும் போது ஒரு பையனை கூட்டிட்டு ஓடுற மாதிரி அந்த செகண்ட் இதுல ஒரு நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதுல வந்து சினிமாட்டோகிராஃபர் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் இவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே நல்லா தரமாக தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. என்ன ரீசன்னா, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் காட்டுற விதமாகட்டும், அந்த கத்திகள் கடைசியில் வந்து பாம்பு அடிக்கிற சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி கார்த்தி வந்து அந்த ஓல்டு கெட்டப்ல இன்ட்ரோடக்ஷனாக காட்டும் போது ஆகட்டும், உண்மையாக நல்லா பண்ணியிருக்காரு. இதுல மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போலதான் சாம் சிஎஸ் அவர் தான் பண்ணியிருக்காரு. தரமான ஒரு மியூசிக் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்ல இருந்து கடைசி எண்டு காட்டுற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சாங்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா அந்த பிஜிஎம் சர்தாரோட பிஜிஎம்ல முடிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உன்னி ஒரு எக்ஸ்பிரேஷன் கொடுக்குது. இந்த படம் உன்னி நம்மளுக்கு எந்த வகையிலும் நல்லதை காட்ட போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பிரேஷன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி HJ சூர்யா இன்ட்ரோ கொடுக்கும் போதும் ஒரு தரமான இன்ட்ரோவை கொடுத்திருக்காங்க. பிளாக்னு சொல்லி அவர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அந்த டிராகன் இதுல மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த கதை பார்க்கும்போது என்னன்னா, இது வந்து ஒரு சைனால நடக்கிற மாதிரி கான்செப்டா தான் கொடுத்திருக்காங்க. பிலிம்ஸை பார்க்கும்போது இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஸ்டண்ட் சீக்வன்ஸ். இதுல ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா திலீப் சுப்ராயல். உண்மையாலுமே அந்த சவுலிங்ல என்னென்ன ஃபைட் சீக்வன்ஸ் நீட்டா கொடுக்கணுமோ அத்தனையும் நீட்டா கொடுத்து கார்த்திக்கு அந்த பால்லேயே சண்டை போறது தரமா சொல்லி கொடுத்திருக்காரு. உண்மையாலுமே திலீப் சுப்ராயல் நல்ல ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது PS மித்ரன் நம்மளுக்கு என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா, சர்தார் 1ல இருந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே சர்தார் 2க்கு ஆடியன்ஸுக்கு கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தை மூவி ரிவ்யூ கன்ஃபார்ம் நம்ம சேனல் வரும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரெய்லர் ரிவ்யூஸ் ஆகட்டும், ட்ரீசர் ரிவ்யூஸ் ஆகட்டும் உங்களுக்கு மறக்காம பிரதீப் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா.